ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் டோட்டோ எபிசோட் 29 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த டொய்ஸோ மாஸ்டர் ஒரு மீனை பிடிச்சிட்டு அப்படியே மேலே வரது தான் காட்டுறாங்க. இதுதான் உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அவங்க கதையை முடிச்ச அந்த ஃபிஷ் டீமன் மிஸ்ஜி. ஆனால் இதுனா இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்பவே பெருசாக இந்த இடத்தையும் ஒரு வழி பண்ணியிருக்கோம். ஆனால் நான் தான் அதுக்கு முன்னாடி இது கதையை முடிச்சிட்டேன். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் மிஸ்ஜியை இவன் நல்லா ஏமாத்த போறான். நம்ம ஹீரோயின் அவன் யாருங்கிறது அவங்க எப்போவோ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் அங்க வேலை பார்க்குற அந்த தாத்தா கிட்ட சொல்லி அந்த மீனை உள்ள தூக்கிட்டு போக சொல்லிடுறாங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஃபிஷ் சூப் கிடைக்க போகுது. இப்ப திரும்ப அந்த டொய்ஸோ மாஸ்டர் அவரோட ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க அவருக்காக ஒரு 50 சில்வர் காயினை தராங்க. ஆளும் இல்ல நான் என் கடமை தான் பண்ணேன், நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, இதை கண்டிப்பா மறக்காம ஏத்துக்கணும். ஆளதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்க. அப்புறம் ஊருக்குள்ள போகும்போது அந்த ஃபிஸ்டிமனை நீங்க கொன்னிட்டீங்கிற விஷயத்தையும் அங்க சொல்லிடுங்க. கண்டிப்பா இதுல என்ன இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இதுக்கு போய் தேவையில்லாம மேஜிக் பிரஷ கொடுத்துட்டேன்னு சொல்ல அந்த லேடியும் இப்ப எப்படி அங்க வராங்க. டிஷ் எப்படி இருக்கு, எல்லாம் ஓகே தானே? நல்லாதான் இருக்கு. ஆனா இது நீங்க அவசரமா ரெடி பண்ணீங்களா? இதோட டேஸ்ட் வேற யாரோ சமைச்ச மாதிரி எனக்கு தோணுது. அவங்களும் சிரிச்சு சமாளிச்சுட்டு வேற ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்களும் உங்க சிஸ்டரும் பொயட்ல ரொம்பவே டேலண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்காக ஏதாவது ஒரு கவிதை சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ உங்களுக்கு எப்பயில இருந்து கவிதை மேலாம் ஆர்வம் வந்துச்சு, அட கொஞ்சம் கம்முனிறான்னு சொல்லி அவங்க கண்ணிலே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. டக்குன்னு பார்த்தா அங்க இருந்த தாத்தா மழை நின்றுடுச்சு. அந்த லேடியும் நீங்க டிஷ்ஷை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ மழையும் நின்றுச்சு, நீங்க சாப்பிட வந்த அந்த டிஷ்ஷையும் சாப்பிட்டாச்சு, நம்ம கிளம்பலாமா? நம்ம ஹீரோயின் அதான் ஏற்கனவே நைட் ஆயிடுச்சுல, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிட்டு போலாம். நம்ம ஆளுக்கும் லைட்டா டவுட் வருது. மிஸ்ஸு நீங்க எப்போதும் என்ன இதே மாதிரி கவனிக்க மாட்டீங்க, அதுவும் இல்லாம நான் உங்களை எப்போ ஊசியாக்கு கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி லேட் ஆகிட்டே போறீங்க. நம்ம ஹீரோயினும் சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு கண்டிப்பா கிளம்பிடலான்னு சொல்ல இந்த பக்கம் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த மெர்ச்சன்ட்டையும் அந்த டொய்ஸோ மாஸ்டரையும் தான் காட்டுறாங்க. உங்களை மாதிரி எல்லாருமே நேர்மையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நானும் என் வாழ்க்கையில ஒரு மந்திரவாதியை பார்த்திருக்கேன், அவனுக்கு விச் கிராஃப்ட் கத்து தரேன்னு சொன்னான். ஆனா கடைசியில என்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் ஏமாத்திட்டான். டொய்ஸோ மாஸ்டரும் எனக்கு போதை கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் என் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப பின்னாடியே நம்ம மெர்ச்சன்ட்டும் போறாரு. மிஸ்ஜியும் அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. நம்மளை ஏமாத்தினவன் அவன் பண்ண தப்பு நினைச்சு வருத்தப்படுவான் நீங்க நினைக்கிறீங்களா? ஆளும் அப்படியே அவங்கள பார்த்துட்டு உள்ள போக தூக்கம் வராம ரூம்ல படுத்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் அப்படியே போய் ஜன்னலை ஓபன் பண்ண ஃபுல் மூனுக்கும் அந்த லேக்குக்கும் அந்த இடமே வேற லெவல்ல இருக்கு. ஆளும் அவரோட வாழ்க்கை சீக்கிரமாவே முடிய போறது நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இந்த சினாரிக்கு நம்ம ஹீரோயினை நினைச்சு கவிதைலாம் சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணா இந்த பக்கம் மாஸ்டர் யாங்க தான் காட்டுறாங்க. ஆள் மிஸ்ஜியோட ரூம்க்கு தான் இப்ப போறாரு. அவங்களும் என்ன விஷயம்னு கேக்குறாங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு அவனும் அப்படியே உள்ள பூந்துடுறான். எனக்கு புரியுது உனக்கு இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான், ஆனா இந்த லேக்கை க்ளோஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரஷர் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓ ஃபுயின் இன்னியும் தான், ஆனா ஃபிஸ்டிமனை தான் பிடிச்சாச்சுல, இனிமே என் ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸுக்கு கண்டிப்பா எதுவுமே ஆகாது. ஆள் ஒரு ஆபீசியல் போல அவங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். உனக்கு புரியல, இங்க காணாம போன கஸ்டமர்ஸுக்கு நீ தான் பொறுப்பு. நான் சொல்றதை கேளு, உன் ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிடு, என்ன மேனேஜ் பண்ணிக்கோ. இந்த கேஸை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நீயும் ஒரு நல்ல பணக்கார வாழ்க்கையை வாழலாம். பேசிட்டே அவன் அப்படியே அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அவங்களும் யாங் வெளியே கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க, புரிஞ்சு நடந்துக்கங்கன்னு சொல்ல ஆளும் அமைதியாயிட்டு அவங்களை விட்டுடுறான். அப்படியே வெளியே தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்காலரை தான் காட்டுறாங்க. நம்ம மிஸ்ஜியும் அவங்களோட ட்வின் சிஸ்டரும் ஒன்னா உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்ப அப்படியே அவரு கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் அவரு பாஸ்ட்ல நடந்தது போல எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த யாங்க தான் இப்ப திரும்ப காட்டுறாங்க. இது என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற இடம், இங்க எந்த தப்பான விஷயங்களும் நடக்க என்னால அனுமதிக்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம மிஸ்ஜியும் நீங்க என்ன நியாயத்துக்காக போராடுறீங்கன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு முதல் இந்த வேலை எப்படி கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மஜிஸ்ட்ரேட்? உங்க அம்மா எப்படி இறந்தாங்க? அவங்க பேச பேச அவனும் அப்படியே சாக்காக ஆரம்பிக்கிறான். உண்மை யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஆளும் பயந்துட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே போக அங்க பார்த்தா நம்ம டொய்ஸோ மாஸ்டர் நான் எந்த தப்புமே பண்ணல, உன் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கும்னு எனக்கு தெரியாது, நான் இன்னும் ஒரு 2-3 நாள் லேட் ஆக்கலன்னு தான் நினைச்சேன், வேணா எல்லா பணத்தையும் நீயே எடுத்துக்கோன்னு சொல்லி கத்திட்டே ஆள் டக்குன்னு கீழே விழுந்துடுறான். விழுந்தவன் ஒரடியா மண்டையை போட்டான் போல. யாங்க அதை பார்த்துட்டு கதற ஆரம்பிக்க அங்கிருந்த எல்லாருமே டக்குன்னு அப்படியே அங்க ஓடி வராங்க. கீழே இருந்த அந்த தாத்தா இன்னொருத்தனும் செத்துட்டான், சீக்கிரமாவே நேரம் வரப்போகுது. மெஜிஸ்ட்ரேட் இவன் இந்த ஃபிஷ் டீமனை கொன்னான், ஆனா இப்ப இந்த டீமன் அவனை பழிவங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்காலர் என் ஒய்ஃப் வேற ரூம்ல தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஓடி போக நம்ம ஹீரோயினுக்கும் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகுது. செங்குயிங் எனக்கு ஏதோ தப்பா தோணுது நம்ம ஹீரோ, ஆனா நீங்க இதுக்கெல்லாம் பயப்படுற
போல இல்லையே. இல்ல எனக்கு உன்னை பார்க்க வேணாம்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் அப்ப நீங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்லி அவங்கள அப்படியே கூட்டிட்டு போக நம்ம மெர்ச்சன்ட் மெஜிஸ்ட்ரேட் மேலேயே இப்ப சந்தேகப்படுறாரு. ஆமா நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? அது எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன். நம்ம மிஸ்சியும் இதான் சான்ஸ்னு என் ஹோட்டலையும் இந்த லேக்கையும் மூட நீங்க ரொம்ப காலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த டொய்சோ மாஸ்டர் எல்லா பிரச்சனைக்கும் காரணமான அந்த ஃபிஷ் டீமனை கொன்னுட்டாரு. அதான் அந்த கோவத்துல நீங்க இப்ப அவரை கொன்னுட்டீங்க. மெர்ச்சன்ட்டும் 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு சொல்ல யாங் கடுப்பாய் அவங்க சட்டையை பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ சண்டை போறதை கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த காயம் பார்க்க சின்னதா இருந்தாலும் ரொம்பவே ஆழமா பட்டிருக்கு. இதை பண்ணது கண்டிப்பா அந்த ஃபிஷ் டீமனா தான் இருக்கணும். அதே நேரத்துல அந்த லேக்ல கருப்பா ஏதோ ஒரு உருவம் வேக வேகமா அந்த ஹோட்டலை நோக்கி வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மெஜிஸ்ட்ரேட் பயந்துட்டு அந்த இடத்தை விட்டு கதறிட்டே ஓட ஆரம்பிச்சிடுறான். நம்ம மெர்ச்சன்ட் போய் அவரை தடுத்து நிறுத்த இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம யாங்சன்ல பார்த்த அந்த ஃபிஷ் லேடி உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இலிசன் மூலியமா நம்ம வாழ்க்கையில நடந்த மோசமான விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி நம்ம மூளையை குழப்புனாங்க. அப்ப அதேதான் இங்கேயே நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? அப்ப உங்களுக்கு ஏதாவது இலிசன் வந்துச்சுன்னு ஆள் கேட்க நம்ம ஹீரோயினும் ஏதோ சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள வெளியேந்து யாரோ கத்துற சோன் கேக்குது. அவங்களும் என்னாச்சுன்னு சொல்லி போய் பார்க்க அங்க பார்த்தா அந்த ஹோட்டல்ல கட்டி வச்சிருந்த போட்ஸ் மொத்தமும் அப்படியே அந்த லேக்ல மதந்து போயிட்டு இருக்கு. நம்மளும் நேரா போயிட்டு அது கட்டியிருந்த அந்த ரோப்பை தான் செக் பண்றாரு. இதை யாரோ கட் பண்ணிருக்காங்க. மெஜிஸ்ட்ரேட் ஒரு பக்கம் நம்ம மிஸ் ஜியை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இல்ல நீ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. என் அம்மா அவங்கள ஏதோ சூசைட் பண்ணிட்டு இறந்தாங்க, எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவையில்லாம என்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு அப்படியே திரும்ப உள்ள போக நம்ம ஹீரோ தான் இப்ப காட்டுறாங்க. அவரோட சந்தேகம் நம்ம மெர்ச்சன்ட் மேலதான். மிஸ்ஸு ஊசியால ரொம்பவே ஃபேமஸா இருந்தாலும் அவங்கள எல்லாராலையும் பாத்துற முடியாது. ஆனா அவங்கள பார்த்த முதல் வாட்டியே அவங்க யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுவும் இல்லாம நீங்க பார்க்கவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஒரு சாதாரண மெர்ச்சண்டா இருக்க வாய்ப்பே இல்ல. உண்மையை சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லி ஆள் கேட்கிறாரு. செங்குவிங் நான் இது பண்ணிருப்பேன்னு சந்தேகப்படுறீங்களா? நீங்க இதை பண்ணலனா அப்ப என் பிரஸ் திரும்ப கொடுங்க. ஆள் முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம கிட்ட போட்ஸ் இல்ல, அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால இங்க தப்பிக்க முடியும். அவரோட பேட்சை வெளியெடுக்க அவர் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு ஆர்ச்சர் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காருங்கிற விஷயமே அவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. நம்ம ஹீரோயினும் நானும் ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவு க்ளோஸ்னு உனக்கு தெரியல. அந்த பிரஸ்ஸை கொடுக்கலனா கண்டிப்பா அவர் உன்னை பனிஷ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை அவர்கிட்ட இருந்து எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுத்துடுறாங்க. ஆளும் அவரோட மேஜிக் பிரஸ்ஸை யூஸ் பண்ணி காத்துலயே அப்படியே கோலம் போடுறாரு. ஆனா அங்க எதுவுமே வர மாட்டேங்குது. திரும்ப திரும்ப ட்ரை பண்றாரு. ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. என் மேஜிக் பிரஸ்ஸுக்கு என்னாச்சு? மிசு நான் இது அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இது நீங்க தானே வச்சிருந்தீங்க. அது தெரியாதனமா நெருப்பு கிட்ட இதை வச்சிருந்தேன், அதனால அது வீணா பிடிச்சா என்ன போச்சு. இது உங்களால சரி பண்ண முடியுமா? பண்ணலாம், ஆனா அதுக்கு சில பீஸ்டோட ஹேர்ஸ் தேவை, அதெல்லாம் நமக்கு இங்க கிடைக்காது. செங்குவிங் அதான் நான் இருக்கல, இதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் அவரை கூட்டிட்டு அப்படியே உள்ள போக நம்ம மெர்ச்சன்ட்டும் இன்னைக்கு நான் லாபிலேயே இருக்கேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஆனா அவங்க எனக்கு இதெல்லாம் பழக்கம் தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் தூங்குங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரமும் ஆகுது. நம்ம திருட்டு போய ஸ்காலர் நடுராத்திரியில எந்திரிச்சு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். அவர் ஒய்ஃபு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அது எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு, நான் ஒரு வாக் போயிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப வெளியே நம்ம மிஸ்ஜி தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆளும் இப்ப அப்படியே அங்க வராரு. அவங்க பழைய விஷயங்களை பத்தி அவங்க பேசிக்கிறாங்க. எல்லாமே என்னோட தப்பு தானே அவங்க சொல்ல. இல்ல அப்படி சொல்லாத, எனக்கு எல்லாமே நேத்து நடந்த மாதிரி அப்படியே ஞாபகம் இருக்கு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணது, அவங்க அவருக்காக அவரோட போட்ல ஒரு சிம்பிளை போட்டு கொடுத்தது, அவங்களோட சிஸ்டர். நம்ம ஸ்காலர் மாதிரியே அவங்களுக்கும் கவிதையில ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அவரும் அவங்கள பாராட்டினதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவங்க அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு, நீங்க திரும்ப வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஆனா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற தகவல் மட்டும்தான் எனக்கு கிடைச்சிச்சு. அவனும் ஆனா நான் ஒண்ணுமோ உன்னை மறக்கலன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அவங்க 2 பேரும் ஒன்னா போறத அவரோட ஒய்ஃபும் பாத்துடுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்க அவங்க கனவுல நம்ம லோட்டஸ் மார்க் தான் வராரு. இந்த இடம் ரொம்பவே அற்புதமா இருக்கு, ஆனா நம்மளாலதான் ஒன்னும் இங்க வர முடியல. ஒண்ணுமே இதே மாதிரி நிறைய இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அவங்க சொல்றாங்க. நம்ம மாக்கு அவரும் ஃபை இவ்வளவு காலத்துல நீ ரொம்பவே மாறிட்ட, பாக்குற எல்லாரையும் இறக்கமே இல்லாம சாப்பிடுற டோட்டை பீஸ்ட் நீ கிடையாது, சரியது தப்புதுன்னு புரிஞ்சு நடந்துக்க கூடிய ஒரு நல்ல டோட்டை நீ. உன்னால மத்தவங்களுக்கு பாதிப்பு வரலனாலும் மத்தவங்க பாதிக்கப்படுறத பார்த்துட்டு நீ சும்மாவும் இருக்க கூடாதுன்னு அவரு கேட்க நம்ம ஹீரோ கதற சவுண்ட் இப்ப அவங்களுக்கு கேக்குது. அவங்களும் செங்குவிங்னு சொல்லிட்டு நேரா போய் அவருக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்க. அவர் உடம்புல இருந்த அந்த மார்க் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு போல. ஆளும் அப்படியே வழியில துடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றாங்க. அவரும் அப்படியே திரும்ப அமைதியாக அவங்களும் அவருக்கு அப்படியே போத்திலாம் விட்டுட்டு என்ன மாதிரி ஒரு பீஸ்ட காப்பாத்த நீ எதுக்காக ஓன் லைஃபை தியாகம் பண்ண செங்குவிங், நீ ஒன்னும் என் கடன் அடைக்கல, அதுக்குள்ள என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மேல சாஞ்சிட்டு ஃபீல் பண்ணி
பண்ணிட்டு இருக்கு. ஆள் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே கண் முழிக்கிறாரு. அப்படியே கட் பண்ண அந்த ஸ்காலரை தான் காட்டுறாங்க. மிஸ்டியோட ரூம்ல தான் ஆள் இருக்கா. அவங்களும் அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா, எனக்காக நீ ஒரு டிசைன் போட்ட ஒரு போட் ரெடி பண்ணில, அது எங்க போச்சு? அவங்க அதுல ஓட்ட போட்டதை அப்படியே ஒரு செகண்ட் நினைச்சு பாக்குறாங்க. நீ என்னைக்காவது ஒரு நாள் என்ன பார்க்க வருவன்னு சொல்லி நான் எப்போதுமே அது அந்த லேக் ஓரத்துல தான் நிறுத்தி வச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு விசு அதை தெரியாதனமா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்துட்டு இன்னைக்கு நீ ரொம்பவே அழகா இருக்க. அவங்களும் அப்படி என்ன என்கிட்ட வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறாங்க. அவனும் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிடுறான். இது அவங்க சிஸ்டரோட ட்ரெஸ். நம்ம மிஸ்ஜி டார்க் கலர்லயும் அவங்களோட சிஸ்டர் எப்போதுமே லைட் கலர்லயும் தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. நீ நீ ஒண்ணுமா அவளை மறக்கலையா? நான் மறக்கல, நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஆளும் லைட்டா பயந்துட்டு டக்குன்னு அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடிடுறோம். அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள அப்படியே பாக்குறாரு. நேத்து நைட் நான் நல்லாவே தூங்குனேன்னு சொல்லிட்டு ஆள் லைட்டா வெக்கப்பட்டுட்டு அப்படியே போக நம்ம ஹீரோயினும் இல்ல நேத்து அவன் தூங்கிட்டு தானே இருந்தான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே போறாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்ததுல மிஸ்ஜிக்கு பயங்கரமா தலைவலிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்காலரும் அப்படியே மண்டையை தேய்ச்சிட்டு இருக்கு. அவர் ஒய்ஃபும் நடந்த எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மெர்ச்சன்ட் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. மிஸ்டர் யாங்க ஒண்ணுமே வெளியே வரல, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமா அவரோட ரூமுக்கு போக அந்த இடம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. யாங்கையும் அங்க ஆளை காணும். இந்த தண்ணியோட அடையாளத்தை வச்சு அவரை நம்ம கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு ஆளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வெளியே போறாரு. அது அப்படியே அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து அந்த இடத்துல இருந்து கீழே ஊத்திட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் வேக வேகமா அப்படியே அங்க போறாங்க. அங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அவங்க சாகாகிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. ஃபுயினின்ல நம்ம நினைச்சதை விட மர்மங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும் போல. உண்மையிலே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? காணாம போன யாங்கோட நிலைமை என்ன? டோய்சன் மாஸ்டர் எப்படி இறந்தாரு? மிஸ்ஜி அப்படி என்ன விஷயத்தை தான் மறைக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.